திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் வெடிபொருட்கள் வெடித்து அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை. திமுக ஆட்சியில் பாதுகாப்பு விவகாரங்களில் பொறுப்பற்ற அணுகுமுறையால் தமிழகத்தில் தொடர்ந்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தீவிரவாத கும்பல் நுழைந்து விட்டதா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் சிறுமலையில் மர்ம பொருள் வெடித்து ஒருவர் இறந்த விவகாரத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டதா என்ற சந்தேகம் நிலவுகிறது. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்ற நிலையை தாண்டி பயங்கரவாதம் தலைதூக்கும் அளவிற்கு மக்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக சீர்குலைந்து இருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். தினமொரு வீடியோ ஷூட்டிங்கில் பிஸியாக உள்ள ஸ்டாலின் நாடக வீடியோக்கள் மீதான நாட்டத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடும் நம் மக்களும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு முதல்வர் அடிக்கடி சொல்லி காட்டுகின்ற அந்த இரும்பு கரத்தை இப்போதாவது பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக நிர்வாகி போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சிறுமிக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. தேனி மாவட்டம் அள்ளிநகரம் பகுதியில் 22 வயதான இளம்பெண்ணை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 4 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. பெண்களுக்கு எதிராக குற்றச்சம்பவங்களில் ஸ்டாலினின் திமுக அரசு மௌனமாக இருப்பதால் இதுபோன்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கி 6 மாதத்தில் நிறைவேற்றுவதாக கூறிவிட்டு தற்போது 4 வருடங்களாகியும் நிறைவேற்றாத முதல்வர்தான் ஸ்டாலின். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற புரட்சி தலைவியின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. வாங்கினாரு பூட்டினாரு பூட்ட போட்டு அவரே போட்டார் சாவியை பாக்கெட்ல போடுறாரு. 6 மாசத்துல நான் ஆட்சிக்கு வந்தா 6 மாசத்துல தீர்த்து போட்டார். 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. சாவியை தேர்றாரு கிடைக்கல. மதுரை மாநகர் பகுதியில் காவல் நிலையம் அருகிலேயே இயங்கி வரும் அரசு மதுபான கடை அருகே பட்டப்பகலில் கள்ளத்தனமாக படுஜோராக நடைபெறும் மது விற்பனை. அதிகாலை முதல் கடை திறக்கும் வரை பாட்டிலுக்கு 50 ரூபாய் வரை கூடுதலாக வைத்து நடைபெறும் மது விற்பனையை ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. போலீஸ்காரன் நின்று பார்த்துட்டு போறேன், அந்த கருவாயன் பார்த்து போட்டு அந்த கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. நாளுக்கு நாள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் 2வது போதைப் பொருள் தலைநகரமாக கோவை மாறிவிட்டதா என மக்கள் கேள்வி. திருச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட கஞ்சா பறிமுதல். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் விமானம் மூலம் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் கேரளாவில் இருந்து கொண்டு வந்து விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 30 கிலோ கஞ்சா சிக்கியது. எல்லைப் பகுதியில் திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக சோதனை செய்யாமல் கோட்டை விட்டதே தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை எல்லைப் பகுதியில் முறையாக சோதனை மேற்கொள்ளாததால் போதைப் பொருட்கள் அதிக அளவில் ஊடுருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
செங்கல்பட்டு அடுத்த ராஜாக்குளிப்பேட்டை பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 60 கிலோ போதைப் பொருட்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் மெத்தபெட்டமைன் வைத்திருந்த இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பெண்ணிடம் இருந்து 55 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா சிக்கியது. விடியா திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரமான சென்னை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300 கிலோ எடை கொண்ட கடல் அட்டைகள் பறிமுதல். தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா, மஞ்சள் மற்றும் கடல் அட்டைகள் தொடர்ந்து கடத்தப்படும் நிலையில் ஸ்டாலின் அரசு என்னதான் செய்கிறது என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் செண்டுமல்லி விலை குறைவால் விவசாயிகள் வேதனை. திமுக அரசு மானியத்தில் நாற்றுகள் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக நிர்வாகி ஞானசேகரன் மற்றொரு வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர். செராமிக்ஸ் கடையின் உரிமையாளரை கடத்தி பணம் பறித்த வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் மதுராந்தகம் நீதிமன்றத்தில் ஆஜர். அரியலூர் ரயில் நிலையத்தில் 77 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் சிக்கியது. ஹவாலா பணம் குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரடி நெல் கொள்முதல் மையத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நள்ளிரவு பெய்த மழையில் நனைந்து சேதமடைந்த அவலம். விளம்பரத்திற்காக பல கோடிகளை செலவு செய்யும் விளம்பர பிரியர் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைக்க நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் சாக்குகள் இன்றி 10,000 நெல் மூட்டைகள் காத்து கிடக்கும் அவலம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியால் சாக்குகள் கூட வாங்க முடியாதா என விவசாயிகள் கேள்வி. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மூட்டை மூட்டையாய் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் நோய் தொற்று அபாயம். மாவட்ட நிர்வாகம் கழிவுகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே அடிப்படை வசதிகள் இல்லாததால் அங்கன்வாடிக்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் தயக்கம். திமுக ஆட்சியில் மாவட்ட நிர்வாகத்தால் அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்க முடியாதா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பட்டா வழங்காமல் ஏமாற்றி வரும் விடியா திமுக அரசை கண்டித்து ஆதி திராவிடர் மக்கள் பன்ருட்டி சேலம் சாலையில் உணவு சமைத்தும் மாணவர்கள் கையில் புத்தகங்களை வைத்தும் போராட்டம். விடியா திராவிட மாடலின் ஸ்டாலின் அரசு அனைத்து தரப்பு மக்களையும் நம்ப வைத்து ஏமாற்றி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டு. கொடைக்கானலில் விடிய விடிய சாரல் மழை பெய்த நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாரல் மழையுடன் பனி மூட்டமாக இருந்ததால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகனங்களை ஓட்டிச் சென்ற மக்கள். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அதிகாலையில் மேகக்கூட்டங்கள் தரை இறங்கியது போல நிலவிய அடர் பனி மூட்டம். குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வெயிலுக்கந்த அம்மன் கோயிலில் மாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். சென்னையின் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் தரையை பார்த்தபடியும் பயனற்ற நிலையிலும் வைத்துள்ள திராவிட மாடல். ஏற்கனவே திமுக ஆட்சியில் கொள்ளை, கொலை, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ள நிலையில் சிசிடிவி கேமராக்களை முறையாக பராமரிக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. இல்லை அது அங்கங்கே போகும்போது நிறைய குடிகாரனுங்க அந்த இதுங்க ரவுடிங்க கஞ்சாடிகள்லாம் வராங்க. பயந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. எனக்கு அதை என்ன பண்ணுறது? காவல்துறை தான் கொஞ்சம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ள கொள்ளேக்கால் சிக்குந்தவாடி பகுதியில் காரும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. கர்நாடகாவில் உள்ள மாதேஸ்வரா கோயிலுக்கு சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான சோகம். சுங்கத்துறை அதிகாரிகளின் செயலுக்கு எதிராக ஓராண்டிற்கும் மேலாக சட்ட போராட்டம் நடத்தி வென்ற இலங்கை பெண் நீதிபதி வென்றுவிட்டது என உற்சாகம். 2023ஆம் ஆண்டு இலங்கையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்த இலங்கை பெண்ணின் தாலியை கடத்தல் தங்கம் என விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த வழக்கில் பெண்ணிற்கு சாதகமாக தீர்ப்பு. தலைநகர் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசின் பொதிகை இல்லத்திற்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. பள்ளி, கல்லூரி முதல் அரசு அலுவலகங்கள் வரை வெடிகுண்டு மிரட்டல்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் விடியா திமுக அரசும் மைனாரிட்டி பாஜக அரசும் திணறி வரும் அவலம்.